ஏன்டா நாகராஜ், நம்ம ஏரியாவுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்க சொன்னியே, அதுவும் வேற ரூட்ல டீல் பண்ணுன்னா எங்கடா அந்த பொண்ணை காணோம்? நாம நினைச்ச மாதிரி வரதுக்கு அவனு சாதாரண பொண்ணு இல்லடா, ரொம்ப வித்தியாசமான பொண்ணு. கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. அப்படின்னா இந்த ஏரியாவில அவள மாதிரி அழகான பொண்ணே இல்லன்றியா? இருக்காங்க, ஆனா இவ யாரு? யாரு? கோவலை மயக்கிய மாதவியா? இல்லை, காத்தவராயனை மயக்கிய ஆரியமாலாவா? அதுவும் இல்லை என்றால் அம்பிகாபதியை மயக்கிய அமராவதியா? டேய், அந்த லிஸ்ட்ல ஒரு ஜான்சி ராணிடா. நாமெல்லாம் சலாம் போடுற பட்டத்து ராணி. இதோ நாமெல்லாம் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பட்டத்து ராணி. பராக் பராக் பராக். அன்பே உன் பாதம் சுப்ரபாதம், ஆனந்த சங்கமம் தந்த பாதம், என் வாழ்வில் ஏதேனும் வந்த போதும் என்னாலும் உன் பாதம் 2 போதும். மச்சான், ஃபிகர்னா இது தாண்டா ஃபிகர். டேய், பஸ் ஸ்டாண்ட்ல இந்த ஃபிகரை காணடா. பட்டத்து ராணிய பல்லவன் கொண்டு போயிட்டான்டா. அடி செருப்பால ஏண்டி, என்ன தைரியம் இருந்தா என் வீடு தேடி வந்து என் பையன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பேன். கணக்குல ஒரு சந்தேகம். கணக்குல சந்தேகம்னா வாத்தியார்ட்ட போய் கேளு. இவன் வாத்தியாரா? இல்ல, என் பையனை நீ கணக்கு பண்ண வந்திருக்க. உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அப்பனை பத்தி தெரியாதா? உங்க அம்மாவை பத்தி தெரியாதா? உங்க பாட்டியை பத்தி தெரியாதா? உன்னை ஊர் மேய பெத்துட்டு இருக்காங்க. தச்சி போடி. டேய், படது பக்கம் கடையில கவனம் 2 ஒண்ணு நான் பாத்துறேன்டா. அப்பா, என்னம்மா? நம்ம வீட்டுக்காரர் வீட்டுக்கு நான் போன் பண்ண போனேன்னா அவர் பையனை நான் லவ் பண்றேன்னு சொல்லி உங்களையும் அம்மாவையும் அவர் கண்டபடி திட்டுறாருப்பா. யாரு? அந்த ஜலகண்டேஸ்வர ராஸ்கோலா? டேய் லவுட் ஸ்பீக்கரே, டேய் டுபாக்குரே, யார்கிட்ட உன் வேலையை காமிக்கிற? முதல்ல என் பொண்ணை லவ் பண்ற அளவுக்கு உன் பையனுக்கு மூஞ்சும் முகர கட்டி இருக்குதாடா? அந்த புறம்போக்கு நாய் ஜொல்லு விட்டுக்கிட்டு என் பொண்ணு பின்னாடி தெரியுது. அதுக்காக நீ யாரா என் பொண்ணை திட்டுறது? கரிச்சட்டி நாய. சின்ன விஷயத்து போய் எதுடா சின்ன விஷயம்? வாடகை கொடுக்க வக்கீலாத இந்த நாய் வயசு பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்பி என் வீட்டு பையனை செட்டப் பண்ண பாக்குறான். இது எவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றம். டேய் விஸ்வா, இந்த சைட் அடிக்கிற விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன். டேய், இது வரைக்கும் என் பொண்ணு அழுததே கிடையாது. இன்னைக்கு நீங்க அழ வச்சிட்டீங்க. உனக்காச்சு எனக்காச்சு. டேய், உன் மண்டிய பொழுது மசாலா எடுக்காம விடுறது இல்ல. தூக்கு. இல்ல தூக்கிட. டேய், கம்பெடுத்து வரேன்டா. அதனால கொஞ்சம் நீ பார், இது வரைக்கும் உன் வீட்டு வாசப்படியே நான் மீச்சது இல்ல. இன்னைக்கு என்ன மிதிக்க வச்சிட்ட. உன்னை நான் உதைக்காம விடுறது இல்ல. டேய், நீ போய் அந்த அருவாளை எடுத்து வாடி. நீ போய் எடுத்து வாடா. நீங்க குத்திங்க வெட்டிங்க எனக்கு தெரியாது. டேய், உன்கிட்ட என்ன சொல்றது? எனக்கு கை இல்லையா? நானே போய் எடுத்து வரேன். டேய், நான் வீடு கட்டறேன் பா. டேய், வீடு கட்டுவ நீ. வாடகை கொடுக்க வக்கீலாத நீ வீடு கட்டற. என்னங்க? ஏய், ஏய், நான் உள்ள போனதுக்கு அப்புறம் கதவை வெளிய எடுத்து தாப்ப போட்டுக்க. மத்தத நான் பாத்துக்கறேன். ஒரே இன்னைக்கு அவன வாழத்து போறான்டி. என்னங்க, நான் சொல்றத கேளுங்க. ஏய், நான் அருவாளை எடுத்து அப்புறம் பேசிக்கிறேன்டா. சலாம் அலைக்கும். டேய் விஸ்வநாதா, பார் இந்த அருவாளை வெட்டி போடுவேன். வெட்டவனா இருந்தா வெளிய வந்து வெட்டலாம். எப்படா வெளிய வர்றது? கதவை பூட்டிட்டாங்கடா. இல்லனா நான் அப்பவே வெட்டி இருப்பேன். உள்ள இருந்துகிட்ட கரிகாயடா வெட்ட போறேன். இங்க வா, ஜன்னல் ஓரமா வா. 8 வரைக்கும் வெட்டறேன். வாடா. டேய் வரா வரா, வெட்டி போடுவேன் சொன்னா கேளு. ஜமுனா, ஜலகண்டேஸ்வரன் என்ன வெட்டறதுக்கு அருவாள் எடுத்துட்டு வந்துட்டான். ஜமுனா, அந்தால என்னங்க எடுத்துட்டு வரது? நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அருவா. வெட்டுங்க. ஐயோ, அப்ப வெட்டிலான்றியா? என்ன வாழ்த்தி வழி அனுப்பு ஜமுனா. என்னங்க இது? என்ன நடந்தது? அருவாள் கைமா இருக்கீங்க. கோயம்புத்தூர் இந்த ஜலகண்டேஸ்வரன் என்ன வெட்டறதுக்கு அருவாள் எடுத்துட்டு வந்துட்டாருப்பா. அதை விடுங்க, அது ஒரு பெரிய காரியம்ட்டு. இதுக்காக நீங்க டென்ஷன் ஆகிறீங்க. நானும் 10 வருஷமா பாக்குறேன். அந்த ஆள் அருவாள் எடுத்து வந்து வெட்டுறேன் ஒரு நாளா வெட்டிருக்காரா? அருவாள் எடுக்கிற மாதிரி உள்ள போவாரு. அந்த அம்மா பின்னாடியே போய் கதவை தாள் போட்டுக்கு. இன்னைக்கு 2 ஒன்று பாத்துறது. இங்க பாருமா, நீ போய் கதவை திறந்து விடு. உன் புருஷன் வந்து வெட்டுறதை பாக்கலாம். ஐயோ வேண்டாங்க, நான் போய் கதவை திறந்தேனா அவர் நிஜமாவே வந்து வெட்டிடுவாரு. அட என்னங்கா நீங்க? அவர் என்ன வாழை மரத்தையா வெட்டுறேங்கறாரு? மனுஷனை தானே வெட்டுறேங்கறாரு. திறந்து விடுங்க, வந்து வெட்டித்தான் பாக்கட்டுமே. நானு இத்தனை வருஷமா மனுஷனை வெட்டி நேருக்கு நேரா பார்த்ததே இல்ல. இன்னைக்கு ஏதானாலும் பாத்து போடுறதுதான். ஏனுங்க? கரெக்டா சொன்ன நீ. நல்லா இருக்குதே. என் புருஷன் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனா என்ன யார் வச்சு காப்பாத்துவாங்க? உன் புருஷன் வச்சு காப்பாத்துவானா? என்னடி சொன்ன? வா இந்த பக்கம். என் புருஷன் உனக்கு சோறு பண்றமா? அடியே என் சக்காலத்தியா. மேல கைய வச்சா கைய உடைச்சிருவேன்டி. நெஞ்செடுத்து சக்காலத்தி
உஷா, வெயில் காலத்துல ஜலம் ரொம்ப கீழே போயிடுது. ஆம்பளைலாலே இறச்சி விட முடியல. நீ எப்படிதான் இறச்சி விடுறியோ ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு எனக்கு. நீங்க ஏன் ஃபீல் பண்ணணும்? இப்படி வெயில நின்னுட்டு நீங்க ஜலம் இறக்குறத பார்த்தா யார்தான் ஃபீல் பண்ண மாட்டா. ஒரு பொம்பளையா பிறந்து இது கூட செய்ய முடியலனா எப்படி? அதுக்காக நீங்க தான் தண்ணி இறக்கணும் தலையில என்ன? நான் எதுக்கு இருக்கேன்? ஐ ஹெல்ப் யூ. ஐயோ வேணாங்க. இல்ல உஷா, சொன்ன கேளு, தள்ளிக்க. இந்த வாங்க, இந்த வா, நான் இறச்சி விடுறேன், தள்ளி போ. ஐயோ, கையை காட்டுங்க. என்னமா செவந்துருது? உங்க கலருக்கு லேசா இழுத்தா கூட நன்னா செவந்துருது கை. அப்படி இங்கே இருங்க. ஏ இன்னொரு வாழை இறச்சி விடுறேன். அதுக்கு இன்னும் ஏதாவது பாத்திரம் இருக்கா? இல்லைங்க, ரொம்ப நன்றிங்க. நான் எதுக்கு இருக்கேன்? நான் எடுத்து தரேன். ஐயோ பாத்து. ஹலோ மேடம், ரொம்ப நேரமா நிக்கிறீங்க போல் இருக்கு. இன்னும் பஸ் வரலையா? வரலைங்க. அது வராதே, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். இத பாருங்க, போற வழியில தானே உங்க ஆபீஸ். நான் டிராப் பண்ணிட்டு போறேன், வாங்க. ஐயோ பரவாயில்லைங்க, நான் பஸ்லயே போயிடுறேன். பரவாயில்ல வாங்க. அதான் தினமும் பஸ்ல போறீங்களா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஸ்கூட்டர்ல போலாம், வாங்க உட்காருங்க. உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? நீங்க வரலன்னா தான் சிரமம். பரவாயில்ல உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க நல்லா கெட்டியாவே புடிச்சுக்குங்க. நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். புடிச்சுக்க. இந்த மாதிரி அடிக்கடி நிறைய பிரேக் போட வேண்டி இருக்கும். ஐயோ, ட்ரபிள் பண்ணுதே. என்னாச்சுங்க? கொஞ்சம் பொறுங்க, என்னன்னு பாக்குறேன். வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஏதாவது சின்ன மைனர் ரிப்பேரா இருக்கும். தோ ரெடி பண்ணிடுறேன். ஐயோ டைம் ஆச்சு, ஆபீஸ்க்கு லேட் ஆயிடும் போல இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, வண்டி இன்னமும் பழைய வண்டி தான். ஆனா மேடி நிட்டாலிங்க, கொஞ்சம் இருங்க, ரெடி பண்ணிடுறேன். வண்டி நிறுத்து. ஒரு நிமிஷம் இருங்க மேடம். ஏன் நீங்க நிறுத்தீங்க? ஒண்ணு இல்ல, வர வழியில ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஏங்க விவரம் தெரிஞ்சு யாரும் இந்த வண்டியில ஏறுவாங்களா? இது சுத்த டப்பா வண்டிங்க. கோயம்புத்தூர், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ சொல்லிட்டேன். ஆமா, ஆபீஸ் எத்தனை மணிக்கு உங்களுக்கு? 10 மணிக்கு. ஐயோ, மணி இப்ப 9:15 ஆச்சு. ஐயோ மேடம், ஒரே ஒரு தடவை ட்ரை பண்றேன் மேடம். இது கிளம்பாதுங்க, எனக்கு தெரியுங்க. நீங்க வாங்க, நான் கொண்டு டாப் பண்றேன். அட வாங்கண்ணா. இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் போயிட்டு வரேன். விஸ்வநாதன், பாய் பாய். ஐயோ, நேரம் பார்த்து கவுத்துட்டியே. இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். கொஞ்ச தூரம் அந்த ஆபீஸ் வரைக்கும் ஒழுங்கா போயிருக்க கூடாதா? பரம்போக்கு நாய.
என்னங்க நல்லா உட்காருங்க. ஏங்க நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லவே இல்லையே. என்ன அப்படி கேக்குறீங்க? நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கணும். என் ஃப்ரெண்டுகள்லாம் ஒரு பக்கம் பார்த்தா கமலஹாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரி இருக்கேன்ட்டு. ஹைட் மாத்திரம் கம்மியா போயிட்டுங்கோ, இல்லைன்னா சத்யராஜ் லெவலுங்க. என்ன இப்படி பாக்குறீங்க? கலர் கொஞ்சம் கம்மியா போயிட்டுனா அது மட்டும் இருந்தா எம்ஜிஆர் லெவலுங்கோ. இப்படிதாங்க, இப்படியே தாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பொண்ணுங்களும் என்ன பார்த்து சிரின்னு சிரிப்பாங்க. ஏங்க ஏங்கோ நான் கேட்டதுக்கு நீங்க ஒண்ணுமே சொல்லல. எதை பத்தி? இல்ல நம்ம காலையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க, என்ன எந்த ரேஞ்சில் வச்சிருக்கீங்கன்னு சொல்லவே இல்லைங்களே. சொல்றதுக்கு என்ன இருக்குங்க? இங்க பாருங்க, நம்ம விஸ்வநாதன் சார் இருக்காரு, அவர் கல்யாணம் வயசு ஒரு பொண்ணு இருக்குங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்க. நம்ம வீட்டுக்காரர் மட்டும் விளையாட்டா, அவருக்கு கல்யாணம் வயசு ஒரு பையன் இருக்காங்க. ஆனா நமக்கு இப்பதான் சின்ன சின்ன குட்டி 2 பேருக்கு. இப்போ என்னை பத்தி புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல சார், ஆக்சிடென்ட் ஆகல. நிறுத்துப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார், ஆபீஸ் வந்துச்சு. நிறுத்து. அவர் நிப்பாட்டி ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படிங்களா? லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரிங்க. வரேங்க. சரி. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க? இல்ல சாயந்தரம் வந்து பிக்கப் பண்ணிக்கலாமான்னு. இல்ல பரவாயில்ல, நானே வந்துடுறேன். தேங்க் யூ. சார் சார் என்னையா மீட் சார். மீட்டு கிடக்கிட்டியா? எங்க 2 பேர்த்தி பத்தி என்ன நினைக்கிறேன்? அந்த அம்மாவை பார்த்தா ரொம்ப படிச்சவங்களாட்ட இருக்குங்க, அழகுல தங்க சிலையாட்டம் இருக்குங்க, ஆக மொத்தம் சினிமா ஸ்டார் ஆட்டம் இருக்குங்க. யோ ஜோடியா வந்தது நானு, என்ன பத்தி என்னையா நினைக்கிற? நீங்க புரோக்கர் தானே? பாரு, எந்த பஸ் எங்க போறது தெரியாமல பொண்ணுக்கு போன பின்னாலேயே பாஞ்சிட்டானே. டேய் இருங்கடா, நானும் வர்றேன். என்னடா இது? சார் அது வந்து என்னடா வந்து? ஏங்க அவர் அடிச்சீங்க? என்னம்மா எல்லாம் உனக்காகத்தாம்மா. பட்ட பகல்ல இப்படி ஒரு ஆசிட்டு நிக்கிறா, பார்க்காம நிக்கிறிய. அவர் என் புருஷன். புருஷனா? என்னடா அது, வீட்டுல செய்ய வேண்டியதெல்லாம் இங்க வந்து செய்றீங்க? போ. ஒராச வேண்டிய மூஞ்சிதான், ஏற்கனவே ஒராசன மாதிரி இருக்கு, இத போய் ஏன்டா இங்க வந்து ஒராசுறீங்க? என்னங்க என்னங்க? ஓ வணக்கம். நீங்களா? எங்க இந்த பக்கம்? கரண்ட் பில் கட்டி வந்தங்க. அப்படியா? உட்காருங்க. ஐயோ வேணாங்க, இது லேடி சீட்டுங்க. பரவாயில்ல, நமக்குள்ள என்னங்க? கம்பல் பண்றீங்க. வந்த வேலையெல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சதுங்க. யோ என்ன அது லேடி சீட்ல உட்காந்துருக்க? எந்திரியா. ஐயோ பரவாயில்லைங்க, அவர் எங்க வீட்டுக்காரர் தான். ஏங்க இத்தனை பேருக்கு முன்னால என்ன வீட்டுக்காரன்னு சொல்லிட்டீங்களே, இதுல என்னங்க தப்பு? உண்மையை தான் சொன்னேன். தப்பு உண்மையை தான் சொன்னேன். அப்பா துண்டு மறந்துட்டேனே. ஆமா, துண்டு சும்மெல்லாம் கொண்டு விடு, நான் வாய்க்காலுக்கா போறேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகுமா? உள்ள உண்டு இப்போ. என்ன கணேசன் சார், அடையாளமே தெரியல. ஆமா, ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஆடையை மாத்திட்டேன், ஆளையே மாத்திட்டேன். இந்த கெட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லைங்க. இல்லையா? ஏன் 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 சார் இப்படி பண்ணிட்டீங்க? ஏன் என்ன ஆச்சு? உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த அழகான குடுமி, காதுல கடுக்கன், பஞ்சக்கச்ச வேஷ்டி, நெத்தியில பட்டை, இதெல்லாம் பார்க்கும்போது தெய்வ கடாட்சமா இருந்தீங்க. அது சரி. இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு சாதாரணமாயிட்டீங்க. ஐயோ, உங்களுக்கு குடிமி பிடிக்குங்கிறது தெரியாம போயிடுத்த. அவசரப்பட்டு விட்டுட்டேனே.
வளர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியலையே. இதுக்கு போய் ஏன் நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க? எந்த ட்ரெஸ் கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இந்த இந்த ட்ரெஸ் பரவாயில்லையா? நல்லா இருக்கா? ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி.